வெல்கம் டு ஆர்ஜே ஹோம் மேக்கர். இன்றைக்கி நம்ம சேனலில் பிறந்த குழந்தைய 1லேருந்து 5 மாதம் வரை நாம் ரொம்ப ரிலாக்ஸாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எப்படி பார்த்துக்கலானோ, அப்புறம் அவங்களுக்கு எது எது செட் ஆகும்னு பார்த்து பண்ணுறது பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருந்த பேபி கேர் வீடியோ பார்ட் 1 அப்புறம் பார்ட் 2க்கு நீங்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதோட கண்டினியூஷனாக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இதுவரை பார்க்கலன்னா அதோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன், என் ஸ்க்ரீன் அப்புறம் கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. வளவளன்னு பேசாமல் நேராக வீடியோ உள்ளே போயிடலாம். டிப்ஸ் நம்பர் 1 என்ன அப்படின்னா, நியூபார்ன் பேபிஸோட கிளாத்ஸ் எல்லாம் நீங்கள் மெஷினில் போடுறத விட ஹேண்ட் வாஷ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அப்போது நீங்கள் ப்ளூ சோப்ஸை விட இந்த எல்லோ சோப் யூஸ் பண்ணலாம். இது ப்ரமோஷன்லாம் இல்லை. என் பொண்ணு பிறந்தப்பையும் சரி, இப்போ என் பையனுக்கும் சரி, பீடியாட்ரிஷியன் சஜஸ்ட் பண்ண சோப்பு தான் இது. இந்த சோப்பில் வாஷ் பண்ண கிளாத்ஸ்னால என் பொண்ணுக்கும் சரி என் பையனுக்கும் சரி ஸ்கின் இரிட்டேஷன் எதுவும் வந்ததில்லை. மோரோவர் இது ரொம்ப நெடியான வாசனையாலாம் இருக்காது. அதுக்காக கூட டாக்டர் இதை சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நியூபார்ன் எப்போதுமே ரொம்ப நெடியாக இருந்தால் டக்குன்னு இருமுவாங்க, தும்முவாங்க. என் பொண்ணு தம்பி பாப்பாக்காக எனக்கு எப்போதுமே எல்லா வேலையிலையும் ஹெல்ப் பண்ணுவாள். அவன் சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தால் அவளாக தான் வாலண்டியராக வந்து என் கூட துவைக்கிறா. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்ப க்ளீனாக இருக்கணுன்றதுக்காக ஆன்டிசெப்டிக் லிக்விட்லாம் போட்டு துணியை முக்கி எடுக்காமல் உங்கள் திருப்திக்காக வேணால் ஹாட் வாட்டரில் வேணால் கடைசியாக அலசி எடுத்துக்கோங்க. மற்றபடி சன்லைட்டில் துணியை நல்லா ட்ரை பண்ணி எடுத்தாலே போதும். ஆன்டிசெப்டிக் நெடி கூட சில குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது, அதனால தான் சொல்கிறேன். டிப்ஸ் நம்பர் 2 என்ன அப்படின்னா, நான் என் பையனுக்கு டயப்பர் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு 5 months ரொம்ப ஸ்கின் சென்சிட்டிவாக இருக்கும். சில பேபிஸ்க்கு இது ரேஷஸ் வந்து டயப்பர் க்ரீம்லாம் போட்டு சரி பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் விட்டுடுது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, அவன் மோஷன் போகிற டைம் ஓரளவு நான் கெஸ் பண்ணி வச்சுருப்பேன். அந்த டைமில் மட்டும் லங்கோடு ஒன்று கீழே விரிச்சிட்டு அது மேலே கிளாத்தை ட்ரையாங்கிளாக மடித்து வச்சுட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு கிளாத்தை சேர்த்து ஒரு நாட் போட்டுட்டு செகண்ட் நாட்டை அடியில் உள்ள கிளாத் எடுத்து போட்டுட்டு மேலே லங்கோட மடித்து கொஞ்சம் டைட்டாக கட்டி விடுவேன். இந்த மாதிரி கட்டுறப்போ அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்கின் இரிட்டேஷன் இருக்காது. 100% காட்டன் கிளாத் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் அண்ட் த்ரோ டயப்பர் இல்லாமல் ரீயூசபிள் டயப்பர்னு ரொம்ப காஸ்ட்லியான கிளாத் டயப்பர் வாங்கினாலுமே அதோட இன்னர் சைடும் நான் மெரூன் கலரில் கீழே விரிச்சிருக்கேன்ல, இந்த யூரின் ஷீட் மாதிரி தான் இருக்கும். இது வாட்டர் அப்சர்ப்ஷனுக்கு அப்புறமா இதுவுமே கொஞ்சம் வெயிட் அதிகமாகிடும். ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்காது பேபிஸ்க்கு. மோரோவர் இதில் பேபிஸ் மோஷன் போயிட்டால் என்ன தான் நீங்கள் வாஷ் பண்ணாலும் அது ஒரு மாதிரி வரன்னு இருக்கும். அந்த சைடு மட்டும் கொஞ்சம் ஹார்டாக தெரியும், அந்த சைடு சாஃப்டாக இருக்காது. அப்புறம் எங்கே அதை மறுபடியும் நம்ம முழு மனசோட திரும்ப யூஸ் பண்ணுறது? ஸோ நீங்கள் இப்படி கட்டி விட்டுட்டால் மோஷன் போனாலும் கீழே ரொம்ப லீக்கேஜ் இருக்காது. பேபிஸ்க்கும் நல்லா காற்று போகிற மாதிரி ப்ரீத்தபிளாக இருக்கும். உடனே பார்த்துட்டு மாற்றி விடுறதுக்கும் நமக்கு வசதியாக இருக்கும். இதனால் இன்ஃபெக்ஷனும் ஆகாது. மற்றபடி மோஷன் டைம் இல்லாத டைமில் வெறும் லங்கோட் மட்டும்தான், கிளாத் கூட வைக்க மாட்டேன் அவனுக்கு. டிப்ஸ் நம்பர் 3 என்ன அப்படின்னா, குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா தாய்ப்பால் போட்டுறதுக்கு அப்புறம் மருந்து ஏதாவது போட்டணும்னா இந்த சங்கில் தான் நம்ம கொடுப்போம். இந்த பால் சங்கு வாங்குறப்ப நுனி பகுதி நல்லா விரிஞ்ச மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ஒடுக்கமாக இருக்கிற மாதிரி வாங்குங்க. அப்புறம் இந்த சங்கோட வி ஷேப் பாட்டு நல்லா வளவளப்பாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் சொரப்பாக இருந்தால் கூட குழந்தை உதட்டில் நாக்கில் கீச்சிடும். அப்படி கீச்சுற மாதிரி இருந்தால் அந்த இடத்த மட்டும் இப்படி உரசிட்டு ஸ்மூத் ஆக்கிட்டு வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். கையில் கீச்சு பார்த்தா தெரியும் எங்கே சொரன்னு இருக்குன்னு. அந்த இடத்த மட்டும் தேய்ச்சிக்கோங்க. முன்னாடிலாம் வீட்டில் நடக்கலைன்னு ஒன்று இருக்கும், அதில் உரசுவாங்க. இப்போது டைல்ஸு கிரனைட்ஸுன்னு போயிட்டதுனால வீட்டில் இருக்கிற இந்த சின்ன இஞ்சி தட்டுற உரலில் நான் உரசிக்கிறேன். இப்போது நல்லா ஸ்மூத் ஆகிடுச்சு. முடிஞ்ச அளவு நல்ல வெயிட்டான சங்காக வாங்கிக்கோங்க. அப்போ தான் போட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். என் பையன் தண்டையிலையும் இதே ப்ராப்ளம் இருந்தது. ஒரு இடத்துல ரொம்ப கூர்ப்பாக இருந்தது. இது நான் வாங்கலை, கிஃப்டாக வந்தது. நீங்களே குழந்தைக்கு வாங்குறப்போ கடையில் செக் பண்ணி வாங்குங்க. கடையில் சொன்னால் கூட சரி பண்ணி தந்துடுவாங்க. பட் வீட்டில் அவசரத்துக்கு யூஸ் பண்ணுறப்போ சங்கை உரசின மாதிரியே லைட்டாக உரசி ஸ்மூத் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப உரசிடாதீங்க, ஏன்னா இது வெள்ளி பொருள் இல்லை. ஸோ அந்த ஷார்ப்பாக இருக்கிற பிளேஸை மட்டும் லைட்டாக உரசி சரி பண்ணிக்கோங்க. இப்போ சரியாயிடுச்சு. இதை நம்ம காலில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். டிப்ஸ் நம்பர் 4 என்ன அப்படின்னா, பிறந்த குழந்தைக்கு நீங்கள் ட்ரெஸ் வாங்குறப்போ முடிஞ்ச அளவு தலை நிற்கிற வரைக்கும் நெக் வழியாக போடுற மாதிரி ட்ரெஸ் சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் தலை வழியாக போடுறதுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நமக்கும் சரி குழந்தைக்கும் சரி கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு ஃபஸ்ட்டு 3 months சைஸ் ட்ரெஸ் மட்டும் இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஓப்பனாக வாங்குறது பெஸ்ட்டு. ஏன்னா ட்ரெஸ்ஸை விரிச்சிட்டு அது மேலே பேபியை படுக்க வச்சுட்டு கூட 2 கையை மட்டும் விட்டு ஈஸியாக பட்டன் போட்டு விட்டுடலாம். கலட்டுறதுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 3 months மட்டும்தான். அப்புறம் தலை நின்னப்புறம் நீங்கள் எப்படி வேணால் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
டிப்ஸ் நம்பர் 5 என்ன அப்படின்னா, குழந்தைய நைட் டைம் உங்கள் பக்கத்துலேயே படுக்க வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் ஒருத்தவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, பார்த்துக்க யாரும் இல்லை, ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை. ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் உங்கள் பக்கத்துலேயே நைட்டு ஃபுல்லாக வச்சு நீங்கள் தனியாக பார்த்துக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்க இந்த மாதிரி உங்கள் சைட்லேயே ஒரு கவர் அல்லது ஒரு கிளாத் போடுற பேஸ்கெட் வச்சுக்கோங்க. அப்போ அடிக்கடி எழுந்து போகாமல் நைட்டு ஃபுல்லாக யூரின் துணி சேஞ்ச் பண்ணுறப்போ இதில் போட்டுக்கலாம். அப்புறம் நீங்கள் வாஷ்ரூம் போகிறப்ப கூட பெட் பக்கத்தில் இது இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா வேறு பிளேஸ்க்கு மாற்றி வச்சுக்கலாம். அடிக்கடி எழுந்து போக தேவையில்ல. ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை, நான் தனியாக தான் பார்த்துக்கணுன்னு இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறதுக்கும் தேவையான கிளாத்ஸு, இன்னர், லங்கோடு எல்லாமே இந்த மாதிரி கவர் இல்லைன்னா ஒரு பாக்ஸ் வச்சு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அடிக்கடி எழுந்து போகாமல் இருந்த இடத்துலையே மாற்றி விட்டுக்கலாம். அப்புறம் நீங்கள் ஒரு ஃப்ளாஸ்கில் ஹாட் வாட்டரும் பெட்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கப்பில் தண்ணி ஊற்றிட்டு அவங்க யூரின் போனதும் அவங்கள நல்லா வைப் பண்ணி விட்டுட்டு வேறு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டு கூட இந்த ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் நீங்கள் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இருந்த இடத்துல பெட்டில் இருந்துகிட்டே இதெல்லாம் பண்ணிக்கலாம். டிப்ஸ் நம்பர் 6 என்ன அப்படின்னா, புதுசாக வாங்குகிற ட்ரெஸ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி சைஸ் டீட்டெயில்ஸ், அப்புறம் மேனுஃபேக்சரிங் கம்பெனி டீட்டெயில்ஸ், வாஷ் கேர் டீட்டெயில்ஸ்க்காக ஒரு டேக் இந்த மாதிரி கழுத்து சைடு இருக்கும். இது சம்டைம்ஸ் பேபிக்கு கழுத்து சைடு குத்தும், அப்புறம் இரிட்டேட்டிங்காகவும் இருக்கும். நான் எல்லா ட்ரெஸ்லையும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரல, பட் மோஸ்ட் ஆஃப் த ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. சம்டைம்ஸ் எனக்கே என்னோடய நைட்டி பேக் சைடில் இருக்கிற இந்த டேக் குத்தி இருக்குது, ஃபுல் பேக் சப்போர்ட் கொடுத்து உட்கார்றப்போ. ஸோ எப்போதும் படுத்து இருக்கிற பேபிஸ்க்கு இது கண்டிப்பாக இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதுவும் இந்த சம்மர் டைமில் ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ இந்த டேக்கை சிசர் வச்சு ஒட்டை கட் பண்ணி விட்டுடுங்க. கொஞ்சம் வெட்டாமல் விட்டால் கூட அது கூட குத்த சான்சஸ் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக கட் பண்ணி விட்டுடுங்க. சைஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் முன்னாடியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணுறதுக்கு முன்னாடி. டிப்ஸ் நம்பர் 7 என்ன அப்படின்னா, இந்த சம்மர் டைம் முடிஞ்ச அளவு டே டைமில் ஏசி இல்லாமல் நீங்கள் ஹாலில் வெளியெல்லாம் குழந்தைய வச்சுருக்கப்ப இந்த மாதிரி 100% காட்டன் ஸ்லீவ்லெஸ் அப்புறம் லைட் வெயிட் ட்ரெஸ்ஸை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பட்டன் வச்சு ரொம்ப கவர்டாக இருக்கிறத விட இந்த மாதிரி ரோப் வச்சு கொஞ்சம் காற்று போகிற மாதிரி ட்ரெஸ்ஸு இந்த டைமில் யூஸ் பண்ணும்போது ஸ்வெட் ஆகாமல் இருக்கும். பனியன் கிளாத்தை விட இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். லங்கோடுமே நான் இந்த மாதிரி ரொம்ப லைட் வெயிட் காட்டன் லங்கோடு தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். இது சரவணா ஸ்டோரில் 14 rupees தான் இதை நான் வாங்கினேன். 8 லங்கோடு 110 ரூபா கிட்ட தான் வந்தது. ரொம்ப காஸ்ட்லியாக இல்லாட்டியும் சீசனுக்கு தகுந்த மாதிரி பெஸ்ட்டாக நமக்கு அஃபோர்டபுளாகவும் இருக்கிற மாதிரி வாங்கி பேபியை கேர் பண்ணுங்கள். நீங்கள் இதை அக்ரி பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் கொடுங்க. அப்போ இந்த வீடியோ நீங்கள் மறுபடியும் எப்போ பார்க்கறனாலும் உங்கள் யூடியூப் லைப்ரரியில் போய்ட்டு லைக் தி வீடியோஸில் போய் ஈஸியாக பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸ் வீடியோஸ்க்காக ஆர்ஜி ஹோம் மேக்கர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ. நம்ம சேனலில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் பேபி கேர் வீடியோ பார்ட் 1 அப்புறம் பார்ட் 2. அந்த வீடியோ நீங்கள் இதுவரை பார்க்கலன்னா அதோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன், என் ஸ்க்ரீன் அப்புறம் கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க.